துட்டகமுனு எல்லாளனை தோக்கடித்து விட்டான். தோக்கடித்து விட்டதற்கு பிறகு சிங்கள மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து தங்களுடைய மகிழ்ச்சியை தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அனுராதபுரமே விழாக்கோலம் பூண்டு நிற்கிறது. விட்டிந்தால் துட்டகமுனுக்கு இலங்கை தீவினுடைய அரசனாக முடிசூட்டு விழா நடக்க போகிறது. துட்டகமுனு அப்ப எல்லா மக்களும் அதுக்குரிய ஆயுதங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நேரம் இவ்வளவு பெரிய வெற்றிகளுக்கு காரணமாக இருந்த கெமுனு மட்டும் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறான். அப்போ அது ஒரு கேள்விக்குறியாக நல்ல பூடகமாக அந்த விஷயத்தை நல்ல சுவாரஸ்யமாக எழுதப்பட்டிருக்கிறது. உடனே புத்த பிக்குகள் இந்த செய்தியை கேள்விப்பட்டோன்னு உடனடியாக அவருடைய மாளிகைக்கு வருகிறார்கள். கெமுனு அங்கே இங்கே நடந்து திரிகிறார், மனத்தில் மகிழ்ச்சி இல்லாமல். உடனே புத்த பிக்குகள் கேட்கிறார்கள், மகனே, பௌத்தத்துக்கு இந்த அளவு பெரிய வெற்றியை பெற்று தந்த உனக்கு மனதில் என்ன கவலை இருக்கிறது, அதை சொல்லு என்று கேட்கிறோம். அவர் சொல்றார், புத்த பெருமான் சொல்லி இருக்கிறார், ஒருவன் சொர்க்கத்துக்கு வர வேண்டும் என்றால் 5 பாவங்கள் செய்யக்கூடாது என்று. பொய் சொல்லக்கூடாது, களவெடுக்கக்கூடாது, கள்ளுச்சாராயம் போன்ற மதுபானம் அருந்தக்கூடாது, தகாத பாலியல் தொடர்புகள் வைத்திருக்கக்கூடாது, இதற்கப்புறம் கொலை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். நான் இதில் 4 பாவங்களும் செய்யலை. பொய் சொல்ல இல்லை, களவெடுக்க இல்லை, கள்ளுச்சாராயம் குடிக்க இல்லை, தகாத பாலியல் தொடர்புகள் வைத்திருக்கவில்லை. ஆனால் அனுராதபுரத்தை மீட்டெடுப்பதற்காக லட்சக்கணக்கான தமிழர்களை கொலை செய்து விட்டேன். இதனால எனக்கு பாவம் கிடைக்க போகிறது, நான் சொர்க்கத்துக்கு போக முடியாமல் போகிறது என்று சொல்லி காமினி அபியன் கெமுனு குழம்பிக் கொண்டிருக்கிறார். உடனே அந்த புத்த பிக்குகள் சொல்ற, மகனே, இதற்காகவா நீ கவலைப்படுகிறாய்? புத்த பெருமான் உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு எல்லாம் சொல்லி இருக்கிறார் தான், 5 பாவங்களிலே ஏதாவது ஒன்றை செய்தாலும் நீ சொர்க்கத்துக்கு வர இயலாதண்டு. ஆனால் இலங்கையில இருக்கிற சிங்களவர்களுக்கு அவர் ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார். என்ன என்று சொன்னால், இந்த தீவு பௌத்த சிங்களவர்களுக்கு மட்டுமே சொந்தமான தீவு. இந்த தீவில் பௌத்த சிங்களவன் அல்லாத வேறு எவனாவது இருந்தால் அவர்கள் மிருகங்களுக்கு சமனாக கூட மதிக்கப்பட தேவையற்றவர்கள். அவர்கள் மிருகங்களுக்கு கூட சமனாக கூட மதிக்க தேவையற்றவர்கள். அவர்களை கொல்லுவதனால் உனக்கு சொர்க்கத்துக்கு போகின்ற பாதையில இருக்கின்ற தடைகள் நீக்கப்படுமே தவிர தடைகள் உனக்கு வரப்போவதில்லை என்று சொல்லுகிற செய்தியை மகாவம்சம் தன்னுடைய 25வது அத்தியாயத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறது. டொச் மொழியில் மகாவம்சம் இருக்கிறது, நீங்கள் அந்த புத்தகத்தை எடுத்து வாசித்து பார்க்கலாம். ஆகையால இதற்குள்ள இருந்து ஒரு விஷயம் இருக்கிறது. இதை இன்று சிங்கள குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற நேரம் இன்னும் கோரமாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதாவது, நீ தமிழனை கொண்டால் உனக்கு இருக்கிற பாவங்கள் நீ ஏற்கனவே பாவங்கள் செய்திருந்தால் நீ அந்த பாவத்திலிருந்து பாவ மன்னிப்பு தேவை என்றால், யாராவது ஒரு தமிழன் காலத்து அறுத்தி என்று சொன்னால் உனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். இப்படியான முறையில் தான் சிங்களவர்களுடைய மன உலகம் கட்டி வளர்க்கப்படுகிறது. அவர் சிங்கள குழந்தைகளை பொறுத்தவரையில் அவர்கள் பாடசாலை புத்தகத்திலும் பாடசாலையில் இருக்கிற சிங்கள புத்தகத்துக்குள்ளால் மகாவம்சத்தை அவர்கள் படிக்கிறார்கள். அவர்களுடைய பௌத்த மத புத்தகத்துக்குள்ளால் மகாவம்சத்தை அவர்கள் படிக்கிறார்கள். அவர்களுடைய வரலாற்று புத்தகத்துக்குள்ளால் மகாவம்சத்தை படிக்கிறார்கள். ஏன் சித்திர புத்தகத்துக்குள்ளால் கூட இங்கே வந்து இங்கே பாடசாலை சிலபஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும், இங்கே சித்திர புத்தகத்துக்குள்ளால கூட மகாவம்சம் அவர்களுக்கு கற்பிக்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சிங்கள குழந்தைகளும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பௌத்த கோயில்களுக்கு செல்வார்கள். அங்கு புத்தபிக்குள்ளால் இலங்கையில் 30,000 புத்தபிக்குள் இருந்து இந்த மகாவம்சத்து கதைகளை சிங்கள குழந்தைகளுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் முழு சிங்கள குழந்தைகளினும் மன உலகம் என்பது எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால், இந்த தீவு சிங்களவர்களுக்கு மட்டுமே சொந்தமான தீவு. இந்த தீவில பௌத்த சிங்களவன் அல்லாத வேறு எவனாவது இருந்தால் அவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள். அவர்கள் இருப்பதனால்தான் புத்த பெருமான் இந்த தீவுக்கு மேல ஒரு சாபத்தை போட்டிருக்கிறார். நாங்கள் வறுமையில துன்பத்தில் வாடுறதுக்கு காரணம் இங்க தமிழர்கள் இருப்பது, பௌத்த சிங்களவர்கள் இல்லாத வேறு மக்கள் இருப்பது. அவர்கள் இல்லாமல் போயிட்டால் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம், நாங்கள் வறுமை இல்லாமல் இருக்கலாம், எங்களுக்கு செல்வ செழிப்பு இருக்கும் என்ற ஒரு மிக மிக மோடத்தனமான ஒரு 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 காட்டு முராண்டித்தனமான ஒரு கருத்துருவாக்கம் இன்றைக்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்து சிங்களவர்களுக்கு கட்டி வளர்க்கப்பட்டு கொண்டு வருகிறது. நான் ஐரோப்பாவுக்கு வந்திருந்த நேரத்தில் சில மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாணவர்கள் மகாவம்சத்தை ஜெர்மனி நாட்டில் சந்தித்தேன். மகாவம்சத்தினுடைய டொச் மொழியை எடுத்துக்கொண்டு வந்து என்னிடம் கேட்டார்கள், இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சிங்களவர்கள் தான் இலங்கையினுடைய முதல் மனிதர்கள் என்று, அந்த இடத்துல நாங்கள் போராடுறது புலதானே என்று. அதில் நான் இது சம்பந்தமான முழு விளக்கத்தையும் சொல்வதற்கு அப்பால் நான் ஒரு சின்ன விஞ்ஞானபூர்வமான செய்தியை சொல்லி போட்டு என்னுடைய விஷயத்தை அடுத்த விடயத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். பேராசிரியர் இந்திரபாலா என்று சொல்லுகின்ற ஒரு மிகச்சிறந்த அறிஞன், அவர் ஒரு பேராசிரியர்,
ஆஸ்திரேலியா நாட்டில் தற்போது வசித்துக் கொண்டிருக்கிறார். அவர் அண்மையில் ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்கிறார். இலங்கையில் தமிழர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு புத்தகம் ஒன்றை எழுதியிருக்கின்றார். அதில் அவர் விஞ்ஞானபூர்வமான தொல்லியல் சான்றுகள் பலவற்றை தருகிறார். அது ஒவ்வொரு தமிழரும் கட்டாயம் படித்திருக்க வேண்டும். அந்த தொல்லியல் சான்றுகளில் மகாவம்சம் சொல்கிறது இன்றைக்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்னர் இலங்கையில் மனிதர்களே கிடையாது, விஜயன் தான் இலங்கையின் முதல் மனிதன், அது சிங்களவர்களுடைய மூதாதையன் தான் இலங்கையின் முதல் மனிதன் என்று சொல்லுகின்றார். உண்மையில் அவர் யாழ்ப்பாணம் ஆனக்கோட்டையில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு ஈமத்தாளியில் கிடந்த எலும்புக்கூடு, இது இன்றைக்கு 3000 ஆண்டுகள் அளவு என்று சொல்லி அண்மையில் பேராசிரியர் ரகுபதி அவர்கள் கூட காலக்கணிப்பு செய்து அதை வெளியிட்டிருந்தார். இதுதான் அந்த எலும்புக்கூட்டினுடைய படம். இன்றைக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த மனிதனுடைய எலும்புக்கூடு இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்றதற்கு அப்பால் இன்றைக்கு 32,000 ஆண்டுகளுக்கு முதல் வாழ்ந்த மனிதனுடைய மண்டையோடு இலங்கையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரிய வேண்டும், விஞ்ஞானத்தில் ஹோமோசெபியன் செபியன் என்று இந்த நவீன மனிதனை சொல்வார்கள். உலகத்தில் கண்டெடுக்கப்பட்ட ஹோமோசெபியன் செபியனுடைய ஆகப்பழமை வாய்ந்த தலையோடு இலங்கையில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முதல் ஜாவாவில் கண்டெடுக்கப்பட்ட அந்த எலும்புக்கூடு ஹோமோசெபியன் செபியனுக்கு முன்னர் இருந்த மனிதனுக்கு முந்திய அந்த குறிப்பில் முதலாவதாக இருந்த ஹோமோ எரக்டஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த மனிதனுடைய எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உலகத்திலே ஹோமோசெபியன் செபியன் என்று சொல்லுகின்ற நிமிந்த மனிதனுடைய மிக பழமையான எலும்புக்கூடு மண்டையோடு இலங்கையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் இலங்கை தீவு என்பது இன்றைக்கு 40,000 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்தே மனிதர்கள் வாழ்ந்த தீவு. அப்படிப்பட்ட ஒரு தீவையில் இன்றைக்கு புதைப்பொருள்கள் பல்வேறுபட்ட செய்திகளை சொல்லுது. அதிலும் குறிப்பாக இந்த ஆனக்கோட்டையில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டுடன் ஒரு முத்திரை மோதிரம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த அந்த மோதிரத்தினுடைய இருக்கிற எழுத்துக்களினுடைய படம். அந்த முத்திரை மோதிரத்தில் கோவேத என்று தமிழ் எழுத்துக்கள், பண்டை தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருப்பதை இன்று வரலாற்று ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். ஆகையால் இதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கிறது. இது இப்படி வரலாற்று தகவலுக்குள்ளால நான் பல்வேறுபட்ட செய்திகளை சொல்லலாம். இன்றைக்கு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னர் இலங்கை முழுவதிலும் கண்டெடுக்கப்பட்டிருக்கிற தமிழ் மக்களுக்குரிய, தமிழ்நாட்டில் வாழ்ந்த அதே ஆதிச்சநல்லூர் மக்களுக்கும் இலங்கை தமிழ் மக்களுக்கும் இடையிலே எந்த வேறுபாடும் இல்லாத அதே பண்பாட்டுக்குரிய மக்கள் இந்த தீவு முழுவதிலும் பிறந்து காணப்பட்டார்கள் என்பதற்கு இன்று பல்வேறுபட்ட சான்றுகள் தொல்பொருள் ஆராய்ச்சியினூடாக கண்டெடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் இவற்றை எல்லாம் கொண்டு போய் மியூசியத்தில் அடுக்கி வைத்துவிட்டு பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு சின்னலிருந்து சிங்களவர்கள் சொல்லித் தருகின்ற விஷயம் வேறு ஒன்றாக இருக்கிறது. சிங்கள மக்கள் ஒரு மிக போலியான ஒரு கருத்துருவாக்கத்தால் 30,000 புத்த பிக்குகளும் பணக்காரர்களும் அரசியல்வாதிகளும் சேர்ந்து அவர்களுடைய மூளைகளை ஒரு மிகவும் பயங்கரமான ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு இனவெறி பிடித்த ஒரு கருத்துருவாக்கத்தில் இன்றைக்கு 1500 ஆண்டுகளாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கருத்துருவாக்கத்தினுடைய விளைவால் தான் இன்று சிங்களவர்கள் ஒரு மிகப்பெரிய போரை எங்களுக்கு மேலே தொடுத்திருக்கிறார்கள். இலங்கை தீவில் ஆட்சிக்கு வருகின்ற எந்த ஒரு ஆட்சியாளனும் இந்த இனவரி தத்துவத்தை தான் முன்னெடுத்து செல்ல முடியுமே தவிர அவன் இதிலிருந்து விலகி செல்ல முடியாது. ஏனென்றால் அவ்வளவு தூரம் பௌத்த சிங்கள பேரினவாத கருத்து அங்கு நிறுவனமயப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை பாதுகாத்து கொண்டு 30,000 புத்த பிக்குகள் இருக்கிறார்கள். ஆகிய இலங்கை தீவு என்பது சிங்களவனுக்கு மட்டுமே சொந்தமானது. இங்கு தமிழர்கள் வாழ்றதுக்கு இடம் இல்லை என்பதற்கு அப்பால் பௌத்த சிங்களவன் அல்லாத வேறு எவனாவது இருந்தால் அவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள். அவர்களை கொன்றால் தான் சிங்களவர்கள் நிம்மதியாக வாழலாம் என்ற மிக மிருகத்தனமான ஒரு கருத்தை கொண்டிருக்கிற சிங்கள மக்களுடன் நாங்கள் எந்த ஒரு உரிமையையும் ஒருபோதும் கேட்டு நின்று பெற முடியாது என்பது திட்ட தெளிவாக ஒவ்வொரு தமிழனும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதை எமது விடுதலை இயக்கமும் எமது தலைவரும் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதுக்கேற்றபடியே இந்த விடுதலை போராட்டம் நடக்கிறது. அந்த இடத்தில் நாங்கள் பல்வேறுபட்ட காலங்களில் பல்வேறுபட்ட தேவைகளுக்காக சமாதான பேச்சுவார்த்தைக்குள் சென்று வருவோம் என்பது ஒன்று இருந்தாலும் இந்த பேச்சுவார்த்தைகளும் இந்த கால அவகாசங்களும் சிங்களவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவதைப் போல தமிழினம் தன்னுடைய விடுதலைக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் இதற்குள் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு செய்தி.